வீடியோவை பார்த்துட்டு இருக்க சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களானது சிம்மராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது, அப்படி கெட்ட பலன்கள் இருந்தாலுமே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு கிரகநிலை வந்து பல நன்மைகளை வந்து தரப்போகுது. அதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தும் வகையில் வந்து வரக்கூடிய நாட்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. தன்னம்பிக்கையும் அதாவது தலைமைத்துவமும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நிச்சயமாக அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் மூலிமா ஒரு நல்ல செய்தி வந்து மற்றவங்களுக்கு வரும். அதாவது உங்கள் மேலே நம்பிக்கை வந்து கூட இருக்கவங்களுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் வரும். உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே துணிச்சலானவங்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கை இழக்காதவங்களாக இருப்பாங்க. பிறருக்கு உதவும் மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் கோபம் அப்புறம் அவசர காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பழகிக்கணும். இன்னும் எந்த குணத்தோடு இருப்பவங்க எல்லாருமே வந்து இந்த குணத்தோடு இருப்பவங்க எல்லாமே வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு அவங்கள தேடி வரும். பொதுவாக சிம்மராசிக்கு பலன்கள் எப்படி அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப வகையில் சிம்மராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் வந்து நிலவுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் வந்து மீண்டும் நீங்கள் வந்து அது முன்னேற்றமாக உங்களுக்கு வந்து அது முன்னேறும். நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் இருந்தாலுமே உங்களோட பழைய காலத்தில் உங்கள் கூட இருந்த நண்பர்களை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஒரு சில காரியம் அவங்களால நல்ல காரியமாக நடக்கலாம். ஆனால் பழைய காலத்தில் உங்களுக்கு கூட பிரச்சனையில் இருந்த நண்பர்களை நீங்கள் மறக்காமல் இருந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அவங்களால நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குது. மனசில் இருந்த குழப்பம் வந்து படிப்படியாக குறையும். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதுவும் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் அப்புறம் வேலைன்னு நம்ம பார்க்க போகலாம். தொழில் அப்புறம் வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து மேலதிகாரிகிட்ட இருந்து பாராட்டு வந்து அதிகமாக கிடைக்குங்க. புதிய பதவி உயர்வு, அதுக்கப்புறம் பொறுப்பு, உங்களுக்கு வந்து வேலையில் பொறுப்புணர்வு இன்னும் முன்ன இருந்ததை விட பொறுப்புணர்வு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற வேலை சுமையை நீங்கள் சுமையை நினைக்காம ஒரு பொறுப்பாக அதை நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல பேரை வாங்கலாம். உங்களுக்கு வந்து தன்மானம், அதாவது தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். அந்த வேலையை நாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகி உங்களுக்கு அதுக்கேற்ற சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு இந்த மாதிரி வேலை வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் எல்லோரும் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. வரக்கூடிய நாட்கள் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வேலை வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாட்களாக அமைய போகுதுங்க. வியாபாரம் அப்படின்னு பார்க்க போனால் வியாபாரிகளுக்கு இன்னும் வந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. புதிய முதலீட்டில் வந்து அவசரப்படாமல் நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ முதலீடு பண்ணுறதுல இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல காரியம் கிடையாது. முதலீட்டை கொஞ்சம் தள்ளி போட்டாகணும். கூடுதலாக தொழிலில் இருப்பவங்க, தொழில் வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து கூட்டணிகளோடு சேராமல் நீங்கள் வந்து தனித்து நிற்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் மற்றவங்க அறிவுரையை நம்பிக்கிட்டு கூட்டணியை போட்டு சேர்ந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தனித்தன்மை வந்து அதில் வந்து குறைஞ்சிரும். உங்களை வந்து மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக கூட்டணி போட்டாலுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு அமைய போகுது. அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிதிநிலைமை அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது வருமானம் வந்து ரொம்பவே சீராக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த கடன் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது எவ்வளவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கூட இந்தாங்க என்கிட்ட பணம் இருக்குது இப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு மொத்தமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கடன் விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்து கடன் காசை வாங்கிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம். திருமணமானவங்க வந்து குடும்பத்திலோட, அதாவது வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்க வந்து நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, என்ன காரணமே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு வரனோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணை மணந்துக்கிற ஒரு வாய்ப்பு அமைய போகுது.
அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் சொல்கிறதுக்கான தைரியமும் ஒரு உத்வேகமும் அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் சொன்னீங்களானோ அப்படின்னாலும் உங்களுக்கு 100%ல் 75% அவங்க வந்து ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வச்சு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது தான் உங்களோட அதாவது வரக்கூடிய நாட்களாக சிம்மராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. திருமண வாழ்க்கை அப்படின்றது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட கணவனோ மனைவியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சீராக இருக்கும். சிம்மராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப படிப்பில் நல்ல முன்னேற்றம் வந்து பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று அவங்க வந்து இது வரைக்கும் விட்டிருந்த பரீட்சையோ இது வரைக்கும் அவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததையோ திருப்பி எடுத்து படித்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து இதை படிக்கணும்னு நினச்சி அவங்களா முடிவெடுத்து ஒரு பாதையில் போவாங்க. அது அவங்களுக்கு நிச்சயம் நல்ல பாதையாகவே அமையும். வரக்கூடிய நாட்கள் சிம்மராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு இது ரொம்பவே வந்து முக்கியமான நாட்களாக அமைய போகுது. அதாவது அவங்க படிப்பில் இயற்கையாகவே மாணவர்களுக்கு ஆர்வம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாட்களாக சிம்மராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வாங்க பார்க்கலாம். உடல்நிலை பொதுவாகவே நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலும் அதிக மன அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மையினால் உங்களுக்கு ஒரு சில உடம்புல கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா நிம்மதியான உறக்கம் வேணும். அதாவது ஒரு மனிதன் வந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா ஒரு 7 மணி நேரமாச்சும் தூங்கி எந்திரிச்சாதான் அவரோட உடம்புக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வரும். நீங்கள் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே அதுக்கு ஏற்ற தூக்கம் உங்களுக்கு வந்து இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு உடம்புல வந்து எனர்ஜி இருக்குங்க. அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக தூங்காமல் சரியான தூக்கம் இல்லாமல் மன அழுத்தத்தோடு இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வராத நோயும் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான நீர், தூக்கம், வேலை வந்து பளு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய உடல்நலம் கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டு உணவுகளை அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஷயத்தில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி வரக்கூடிய சில நாட்களில் சில வாரங்களில் தொழில் அப்புறம் வருமானத்தில் முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும். நீண்ட காலமாக நினச்சி நீங்கள் ஒரு திட்டத்தை நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டம் நிறைவேறும். அதாவது உதாரணத்துக்கு வண்டி வாகனம் வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னேறணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சரியான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் அதுக்கான பாதையை வந்து நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அமைச்சிப்பீங்க. நீங்கள் ஸ்டடியாக ஒரு வேலையில் இருந்து அந்த வேலையில் உங்களோட சேமிப்பை வச்சு உங்களோட சொந்த காசில் நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது வரக்கூடிய நாட்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கியமாக அதுக்கான ஒரு நல்ல நாட்களாக அமைய போகுது. முக்கியமாக வீடு கட்டு யோகம், அதாவது வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கக்கூடிய நாட்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தூரம் இல்லை, வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குறது அது மட்டும் வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆவணங்கள், நிதி இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க எந்த கடவுள்களை வணங்கலாம் அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதாவது சிம்மராசிக்காரங்க சூரிய பகவான், சிவபெருமான், அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான், இவங்க 3 பேர்த்தையும் ரொம்பவே பக்தியோடு வழிபட்டு தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மனதளவில் நீங்கள் வந்து ரொம்பவே உறுதியாவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் முக்கியமாக முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படுவீங்க. மாபெரும் நம்பிக்கை வந்து உங்களோட மனசில் வரும். இது வரைக்கும் இல்லாத நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் இவங்க 3 பேர்த்தையும் பொறுப்பாக நீங்கள் வணங்கி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று பிறக்குங்க. மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு இருப்பீங்க. சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள் நாளில் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. சிவன் கோயிலில் தீபம் ஏற்றுவது அது மட்டும் இல்லாமல் பலரால் சிறப்பான நீங்கள் வந்து பூஜையில் கலந்துக்கிறது, அதாவது ஒரு சிறப்பான பூஜையில் சிவபெருமானோட பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவே ஒரு புண்ணியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக வரக்கூடிய நாட்களில் அமைய போகுதுங்க. எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற கேள்வியும் இருக்கும். முக்கியமாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலுமே நவகிரக சன்னதியை நீங்கள் வந்து வழிபடலாம். முருகன் கோயில், சிவன் கோயிலில் இது வந்து அதிகமாக காணப்படும். இதை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு மன அமைதியும் மனப்பான்மை வந்து மன அமைதி அது மட்டும் இல்லாமல் மன வலிமை உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க. இதனால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத வெற்றியை நீங்கள் உங்களுக்கு வந்து அது தேடி கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக செய்யுங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் வந்து உங்களோட நாட்டத்தை அதிகமாக செலுத்துங்க. அதுதான் உங்களோட மன அமைதிக்கும் மனக்குழப்பத்துக்கும் ஒரே தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மன அமைதிக்காக நீங்கள் வந்து தியானம் மேற்கொள்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது உங்களோட மன அமைதியும் மன அழுத்தத்தையும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு
1/4 மணி நேரத்துலேருந்து 10 நிமிஷமாச்சும் நீங்கள் வந்து மன அமைதியோட நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாவே ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளா அமையப்போகுது. முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலையில 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். முக்கியமான காரியங்கள், முக்கியமான முடிவுகள நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி நேரத்தில நீங்க தாராளமா எடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து கை குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 1 மற்றும் 9. நீங்க ஒரு சில காரியங்கள்ல நீங்க எண்படி அதாவது ஆ எண்ண கணக்கு வச்சு நீங்க வந்து ஒரு காரியத்தை மேற்கொள்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி எண்கள நீங்க பயன்படுத்தலாம். அதாவது இன்றைய ஆலோசனைன்னு நம்ம பார்க்கப்போது கோபத்த நீங்க வந்து விடணும். அதாவது உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும். அந்த கோவத்த கட்டுப்படுத்தி பொறுமையோட நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்வு செய்யணும். உங்களுக்கு தன்னம்பிக்கையோட சேர்ந்து நிதானமான செயல்படுறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள்ல அமையப்போகுது. அப்படி நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பொறுப்புணர்வு அதிகமாகி, உங்களோட வேலையில நீங்க வந்து கவனம் செலுத்தி, உங்களோட உங்களோட பிரச்சனைகள்ல நீங்களே வந்து முக்கியமான முடிவுகள எடுத்து நீங்க அத தீர்வு செஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல எண்ணத்தோட தொடர்ந்திய எல்லா முயற்சியும் உங்களுக்கு வந்து கை குடுக்குங்க. அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்களா அமையப்போகுது. அதில எந்தவித மாற்றமும் இல்ல. முக்கியமா முதலீடு விஷயத்தில நீங்க சிம்மராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கிற ஆட்கள கூப்பிட்டு வச்சு, நீங்க வந்து அதில வந்து ஆலோசனை மேற்கொண்டு, அதுக்கப்புறம் நீங்க அந்த முதலீட்டு விஷயத்தில தலையிடலாம். முன் அனுபவம் இருக்கவங்க கிட்ட வந்து ஆலோசனை பெறுறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதாவது வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா அமையப்போகுது. வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க சிம்மராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, மறக்காம உங்களோட பேர கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிரியமோ, அந்த கடவுளோட பேர கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நீங்க தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, அப்புறம் உங்க ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்து ஒரு ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.